தன கழகென்று வல்லூரே உரைத்திருக்காரப்பா. திருவள்ளுவர் சொல்கிறாருமா, தனக்கத்தான் தன கழகென்று திருவள்ளுவர் சொல்கிறார். தமிழ் வந்துள்ளவர் இன்னார் யார் என்று விளம்புறீங்களா? உனக்கு அம்மா நீ யாரு? நீ நான் போலூர்ன்றேன். நீ யாரு அம்மணி? அவனி 56 தேசம். ஆமா. தலைநகரம் அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்தை நீதி நேர்மையோடு ஜெகத்தோடு அரசு பரிபாலனை செய்யக்கூடிய அம்மாக்கா புடிப்பா தேசம். தலைநகரம் அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரம். இந்த அஸ்தினாபுரத்தை நீதி நேர்மையோடு ஜெகத்தோடு அரசு பரிபாலனை செய்யக்கூடிய திருவாரூர் மகாராஜமா அவருடைய மனைவி நான். என்னுடைய நாமதேயம் பானுமதி. பானுமதி பேரில் உயர்ந்த பெருந்திருவாள் என்பார். பேரில் உயர்ந்த பெருந்திருவாள். ஆமா, அருமையான பேருமா. இந்த 56 லட்சம் நாங்களே தான் அரசாட்சி செய்யறோம். ஆமா, நீங்க தான் செய்றீங்க. நானும் தெரியுமா? வேற யாரும் செய்யறீங்க? பாண்டவருக்கு 28 ராஜ்யம். ஆமா. எங்களுக்கு சரியா 28 ராஜ்யம். பாண்டவர் அழைத்து சூதாடி நாட்டை வளர்த்து காண ஓட்டி விட்டோம். 11 வருடம் 6 மாத காலமாகிறது. ஆனா பாண்டவர் வனவாசம் போனாலோ தவறோ அவன் என்ன எப்படி எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ தெரியலையாமா. ஆனா பங்காளிக்கு உண்டான பாகத்தை நாங்களே வச்சுக்கிறோம். நல்ல வாயுமா நாங்க யாருமா வச்சுக்கிறீங்க? நாடுபா 26 ராஜ்யம். நீங்களே வச்சுக்கிறீங்களா? நான் வச்சுக்கிறேன். நானே ஒண்ணு வச்சுக்கிறேன்றேன். தாவடெல்லாம் பிஞ்சு போடும். என்ன சொல்லுவாங்க? 5 காசு வேணாத 10 காசு பண்ணாத நீ சரி நெய்ப்படாது பாடு உங்க வாயு உங்க எல்லாம் இதெல்லாம் கொஞ்ச நாள் வேண்டா. வாயு சில காலம் தாயு சில காலம் நல்லதுக்கு நடக்கும். இந்த வாயு துணி போய் நான் வச்சுக்கிட்டான் எண்பது செட்டு பொறம்போகம் பண்ணி வச்சாங்க. அப்ப 80 செட்டு 80 ஆகிறாய் 80 ஆகிறாய் வந்து 2000 இப்போ 3000 சீனிவாசன் இந்த மாதிரி தெரியும். பசாது நல்லா தான் போதும். கூத்தாடும் போதே இந்த கோயில் 3000 வேலை மொத்தமே பம்ப்செட் ஆகுது. சரி விடு அந்த கதை விடு. நம்ம குடும்பத்து கதை பேசுவோம். நீ அங்க ஏமாத்தோட எந்த தொடு ஏன்னா எங்க இருந்தே தெரியல உண்டு. நான் எங்க தொடுவேன்? என் கதி தொடுவா மானங்கட்ட முண்டை. என் பாவத்துல வீரீங்க. பாவத்துல நான் வீலியே பாவம். நல்ல வாங்கி சம்பாதிக்கும் நார வாங்கி நின்று போட போறானே. ஒரு பாம்பு பசங்க போறதுலயே பாவம் 3 போட்டு கட்டியா கிடக்குது. என்ன கேட்டா இது கேட்கத்தானே வைப்பானே அப்படின்னு ஒரு கஷ்டம். நீ அதுக்காக நீ வருத்தப்படாத. நாளைக்கே சம்சாரம் ரெடினா நான் ரெடி. அவன் ஏன்டா பாவி என்ன காரணம் தெரியுமா? என்னம்மா? பாண்டவர்கள் இறந்து விட்டால் என்று பாண்டவருக்கு 9ஆம் நடப்பும் 10ஆம் கருமாதி வச்சிருக்காங்களாம். தப்பு இல்ல. என் கனவு சொன்னாரு. ஆனா இந்த மனசுல இதே கஷ்டமா இருக்குது. இந்த உண்மையில என்ன கதை சொல்லணும். குடும்பத்துல பெரிய ஆள் இல்லையா நீ? ஆமா. மூத்த மருமம் இல்லையா? ஆமா. கஷ்டம் இருக்குதான் செய்யும். அதான் கஷ்டம். என்ன பண்றது? ஒவ்வொருத்தையும் கூட்டணும். அப்புறம் நான் இந்த உண்மை சொல்றேன். நன்றி
தப்பில்லை. வரும்போது ஆட்டம் மாத்தமா வருது. அதெல்லாம் என்னுடைய பாவனை. என்ன பாவனை? அது கற்பக விருட்சம் போன்று கற்பக விருட்சிகம் போனா கற்பக விருட்சிகம் போனா விருட்சகம் கற்பக விருட்சகம். ஆமா, கற்பக விருட்சம் போன்று அற்புத சபையின் முன்பாக வந்திருக்கக்கூடிய பெண்பாவை இன்னார் இனி யார் என்று விளக்கம் தருகிறதா உனக்கு? இன்னும் அரசு 30 வாபரித்தார் என்று விளக்கம் தருகிறதா உனக்கு? நீ சொன்னதாம சரியா? விவரமாக சொன்னால் விளக்கமாக தெரியும் அல்லவா? கோயிலுக்கு போனா மஞ்சள் சாலை கட்டி சரி இருக்கட்டும். இத போல மஞ்சள் சேலை இருந்தா கோயிலுக்கு போறாங்கன்னு அர்த்தம் என்ன? மஞ்சள் வந்தால் திருவள்ளை மாறி எங்க ஊர்ல ஒரு பொண்ணு ஒண்ணு இருந்தது. போயினா வச்சுக்கமா அது ரொம்ப நாளைக்கு கட்டி விட்டு அவுத்து விட்டான்னு வச்சுக்கா கவுர் போட்டு கட்டான்னு வச்சுக்கா அது அவுத்து விட்டான்னு வச்சுக்கா அந்த மண்ணை பூச்சி பூச்சி அது போல நீ என்ன பண்ண ஓ அபிநாயமாங்களா காலை மாடா பண்ணு சின்ன வாரி போடு போமா உடுமா போமா நான் தான் சொல்றேன் நீ போய் ஜாதி எடுத்துற போமா பைத்தியமா போ அத கை பாவனப்பா அபிநாய கை இப்படி காட்டுவாங்கப்பா கை பாவன கிசி கராசனா அத அபிநாய நீ சொன்னல பாரு அத போல தான் வந்திருக்கேன் நான் போலியார் தாத்தம் தாயே படவட்டா நாவெல்லாம் தடவிட்டேன்னு சொல்ல அது சொல்ல தப்பு ஏன் சொல்லக்கூடாது அம்மாவது மட்டும் நான் தடுவேன் அங்கேயே போய் செய் அவங்க செத்து 6 மாசம் ஆகுது செத்தாலும் எனக்கு கவலை இல்லை நான் செத்து அங்க போய் தடுவேன் நீ செத்து அங்க போய் தடுவியா சரி இருக்கட்டும் இதுவா அஸ்தினாபுரம் அஸ்தினாபுரத்தை ஆளக்கூடிய மன்னர் யாரு திருவிராட்டின மகாராஜா அவர் எங்க மாமனார் ஆமா அவருக்கு தலைமகன் துரியோதன மகாபிரபு எனக்கு மூத்தார் அவர் மூத்தர் பேருடா மூத்த மாமனார் மூத்தார் பெரியமா பெரியமா மூத்தார் பாரு எங்களுக்கு மூத்தார் அவருக்கு இரண்டாவது தம்பி யாரு துச்சாசன புலி அவருடைய மனைவி தான் நான் என்ன அம்மா
துஷாசன புடி சம்சாரமா நீ ஆமாப்பா அம்மா ஒரு மோசமான பாட்டிமா முன்னேறத்துல வந்துருப்பாரு ஐயோ அவர் கையை காட்டுறாரு பெரிய அறுபதாம் மாதிரியே காட்டுறாரு அம்மா அறுபதாம் மாதிரியே காட்டுறாரு அவரு இங்க வா என்ன காமிச்சுக்கிறாங்க உட்காந்து சரிங்க அவன் என்ன சொல்றான் அந்த அம்மா தலைமையா இருக்கிறாங்களா வெயில் புளி புளி காட்டுறாங்க அந்த வெயில் கிடையாது கண்வேட்டியா அந்த அம்மா கா வெயிடுறான்ற அதெல்லாம் கிடையாது எங்க வீட்டுக்கு ஏறி தனி கவனிப்பேன் அதனால அது போல இருக்கிறேன் தப்பில்லை உங்க வீட்டுல நீ கவனிக்கிறே இல்லையா அது என்ன அது பாக்கிறதுக்கு ஏன் கல் கட்டி குயின் போய் கழிச்சு ஆமா இப்படி கலரா இத போலவா இருக்குது என்ன பண்றது ஒரு வேளை சாப்பாடு போட்டதானே சீக்கிரமா அவங்க உப்பணும்னா ஒரு வைத்தியம் சொல்றேன் கேட்டுக்கோ ஒன்றும் தேவையில்லை 3 லிட்டர் இன்ட்ரி வாங்கி 3 பேரும் கலந்து கொடு நல்லா உப்பி வருவாங்க நல்லா நான் அதெல்லாம் குத்து பார்த்துட்டேன் அவருடைய இரண்டாவது தம்பி சுச்சாசனப்படி அவருடைய மனைவிப்பா நானு பேர் என்னமா என்னுடைய நாமதையே திருவண்ணை என்று சொல்வார்கள் எங்க சொல்லிட்டா நேத்தா திருவாணியா திருவாணி நான் சொன்னேன் நானு திருவண்ணை திருவாணியா ஆமா நல்ல பேருமா அனுதினமே எழுந்தால் எங்க அக்கா பாதத்தை அடிபணிந்து யார் யாருக்கு என்னென்ன வேலை என்பது எங்க அக்கா சொல்லுவாங்க நீ எங்கம்மா செய்ய வேலை ஏரிக்கரைக்கு போவேன் யாருன்னா தப்பா ஓ அம்மா நீ எங்க செய்ய இல்ல நான் ஏரிக்கரைக்கு போவேன் சொல்ற வேலை செய்ய சொன்னா யார் யாருக்கு அரண்மனையில் என்னென்ன வேலை என்பதை எங்க அக்கா சொல்லுவாங்க அதான் நீ என்ன வேலை செய்யணும்னு கேட்டேன் அக்கா சொல்ற வேலையை நான் செய்வேன் நீ அங்க செய்யணும் இங்க அங்க செய்யணும் நினைப்பேன் ஆமா சரி தப்பில்லை அங்க செய்ய சொன்னாலும் செய்யலாம் என்ன செய்யணும் வேணாம் உன்னை அடிச்சு நான் என்ன வேலைக்கு போறேன் ஆமா விடுமா ஏன் நான் பாவம் நம்ம என்ன அடிச்சு நான் வாரி போறேன் உன்னை கோயில்ல இருந்து நான் காப்பாத்தி வச்சுக்கிறேன்ல ஆமா குழந்தை வந்து என்ன வச்சுக்கிறேன் நீ அண்ணன் போட்டு சாப்பாடு போட்டு உன்னை காப்பாத்தி வச்சுக்கிறேன் சொல்றேன் வச்சுக்கிறேன் வீட்டிலே சரி அதோட கண்ணைக்குள் சாத்தவே எழுந்தால் அந்த பாவிகள் எங்க அக்காவை காண வந்து புறப்பட சென்று
இருக்கு கரை வேலை மாமா ஏறிக்காரமாடா யோ நான் உனக்கு அவ்வளோ ராணியா நீங்க தங்கள் ராணி ஓ அப்படியா என்னை அந்த இதில் அழைத்து விடாதீர்கள் என் மனம் மாறிவிடும் யோ என்னை பார்த்தா ஏற்கனவே என்ன பார்த்த மாதிரி இருக்குது என்ன ஏன்னா உங்க பொண்ணு பார்த்து சொன்னாலும் ஆனந்த் ஏரியா ரெண்டுக்குதுன்னு சொன்னாலும் என்ன போய் ஏரியா ரெண்டு பேர் சொல்றீங்க யோ ஏன்னா எவ்வளவு சொல்லுவா நீ ராணி வேணா நான் எவ்வளவு பேர் ராணி ஏரிக்கார பார்த்தேன் ஏரிக்கார ராணி பட்டு மாமன் கூப்பிட்டீங்க பெண்கள் கூப்பிடலையா தப்பில்லை யாரெல்லாம் கூப்பிடலாம் பெண்கள் யாரெல்லாம் மாமா மாமா கூப்பிடுறாங்க மாமாவை கூப்பிடாது ஒரு தப்பா நினைக்காத ஒரு பேச்சுதான் ஒரு மாமா அதே போல பேச்சு கூப்பிடுறோம் அதே திரும்பி சொல்லு யாருன்னு சொல்லி ஒரு பொட்டிக்காரா அவருக்கு எப்ப பொண்ணடி நான் அவரு பொம்பளை சொன்னதான் அவருக்கு மினி மினி இருக்கும் தெரியும் உனக்கு தெரியுமா ஏன்னா பாண்டன உனக்கு தெரியாது மகிதால புகழ்பெற்ற சுந்தரா குணாவதி மாது கலைச்செல்வி உனக்கு எப்படி தெரியுமா பாட்டு வச்சுக்கிட்டே என்ன பாட்டுறா என்ன பாட்டுறா கையை வைக்கணும் உஷாரா கை வைக்கணும் கையை வைக்கிறேன்னா என் மேல உஷாரா என்னமா சொல்றீங்க காஞ்சிபுரம் ஞாபகம் வச்சுக்கலாம் தொங்குடா இங்கதான் உனக்கு பாருங்க இதான் கூட்டுக்கு சொன்னா நீ கேட்டாரு போல அடிக்கு ஓடியாருல பொண்ணு தலை மட்டும் அவ்வளவு கோவம் வருது எங்களை பார்த்த மட்டும் இலகர மாதிரி இருக்கு பைத்தியம் ஏண்டா இப்படி எப்படி தெரியுமா
காதல் கத்தரிக்காய் காதல் கத்தரிக்காய் வணக்கம். நீ யார்? நீ யார்? ஆண்டவன் அருள் பெற்று மீண்டும் மீண்டும் வாழ வேண்டும் அப்பா. நீங்களா வாத்தனும் நான் பிறந்தமே. ஆமா, என் காலத்தின் கொடுமை அம்மா. தாயே சொல்லுங்கள் தாயே. அப்படி இருந்தாலும் கோயிலுக்கு என்ன பிறத்தினா இல்லையாப்பா, செவுப்பு சேலை கட்டிக்கிறாருக்கா கேட்க தெரியாது. செவுப்பு ஜாகிட்டு போய் அது கேட்டுமா செவுப்பு ஜாகிட்டியா? கோயிலுக்கு என்ன பேரத்தினா வெட்டுற இல்லையா? நெருப்பு வெட்ட போறேன். கோயிலுக்கு நெருப்பு சட்டி இருக்கு மாதிரி பேரத்தினான்னு கேட்டேன். அதெல்லாம் வண்டி இல்லையே. பொட்டுல பச்சு பச்சா விட்டுக்கிறாருக்கா கேட்டேன். பொட்டு விட்டுமா யாருக்கு எங்க பாவுக்கா? நான் யாரு தெரியாம பேசுகிறேன். சரிம்மா, நீ யாருமா? நாட்டு மகாராணி. யாரு நீங்க? ஆமா, உங்கள் பேர்? துரியோதன மகாராஜா இருக்காரு. ஆமா, போயிட்டேன்னா அவருடைய தம்பி ஏன் தொங்கு தொள்ளாயிரம் மாதிரி என்ன கேள்றா? அவன் வீட்டுக்காரர் ஊத்தி எடுத்துட்டாரா மொத்தத்தியா? இதுனா பணக்காவாது ஊருவீங்க. பணக்காவா இது காஞ்சிபுரம் நாடுதா? என்ன முறைக்கிற? என்ன காஞ்சிபுரம் சத்தத்துல என்ன ஆச்சு? என்ன நடந்தது? ஒரு மணி நேரம் ஆச்சு இந்த மாதிரி ஏந்துக்கிறதுக்கு உள்ள போய் பத்து. மகாராணினா ஒரு பயம் இருக்கணும். பயபக்தியோட போய் வாழ்த்துக்கள் ஆட வேண்டும். மகாராணிக்கு இருக்கணுமா உனக்கு இருக்கணுமா? யாருக்கு இருக்கணும்? சரி விடுமா. ஏமா நீ ஒரு கம்பெனி தெரியுங்க விடு. சரி விடுமா. என்னுடைய நவதயமோ பூங்குயிலி. நல்ல பெருமா. பூங்குயிலே பூங்குயிலே பாட்டெல்லாம் பாடலாமா? யாரு மகாராணி? நீங்க பயம் இருக்கா உனக்கு? பயம் இல்லாம பேசிக்கிட்டே நீ போடுவா. என்ன முறைக்கிற? மொச்சம் வீயம் வாய் மேலே அந்த வாப்புட்டு வெளி தேர்த்து வாப்புட்டுக்கு வாய்க்கு போடுவாங்க. பாடியில போடுறாங்க. சரிம்மா, அப்படி இருந்தாலும் அக்காவை காண வேண்டும். புறப்பட்டு சென்று காணலாம். நான் வந்து நீ போயிட்டு
கம். நல்லதே பேச மாட்டியா நீ? நான் எப்பமா நல்லது பேசிக்கிறேன். நான் நல்லா தானே சொன்னேன் உன்கிட்ட. ஆமா. ஏன்னா பொம்பளைங்களை பார்த்து பாட்டு பாடி வரியே. ஆமாமா. யாரு என்னாரு அப்படின்னு தெரிஞ்சு பாருன்னு சொன்னா அடக்காம வைக்கணும். பத்தி பாடி ஆடுறமா? ஆண்ட்ராய்டு கீக்குமா? கீக்குமா? கீக்கும் கீக்குண்டா. அது எப்படி கீக்கும்? கீசிக்குதுமாண்ணா. எங்க பொடி வாசிக்கிறாரா? வாசிக்கிட்டோம். அப்ப சொந்தக்காரு மாமா இருக்கட்டுப்பா. மாமான்னு அர்த்தம் வேற. அவர் எங்க மாமா. அத்தை வீட்டுக்காரு. அத்தை வீட்டுக்காரு. நம்ம கம்பெனிலே பெரிய மனுஷன் சொன்னா அவர் தான்டா. பெரிய மனுஷனா? காரி மூஞ்சி பாரு காஞ்சிரும் பஸ் ஸ்டாண்ட்ல. ஏன் நானா தான் தூக்கு மாட்டி செத்து இருப்பேன். அவ்வளவு அளவுக்கு அவர் மேலே அவனுக்கு ஒரு கோபம். அதான் ஏறி போறேன் இப்ப நான் சொல்றதுக்கு. அவ்வளவு அசிங்கம் தாங்க முடியல. வெக்கம் மான ரோசம் தானே தாங்க முடியல. காலத்துல அவரு நானும் எல்லாம் பஸ் அடுத்து ரெடியா நின்றுந்தோம். கூத்துக்கு வர்றதுக்கு. கூத்துக்கு வரது பின்ன ஊர் பையன் பார்த்து நிப்பாங்க. இல்லப்பா நானும் அவரு 2 பேரும் ஒன்னா போயிட்டு இருக்கிறீங்களே. இவரு எப்பயும் வேஸ்ட் தூக்கி தான் கட்டுவாங்க. பெரிய மனுஷன் பண்ண கால் தடுக்க தூக்கி தானே கட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லுவ நீ. அவர் அண்ட்ராய்டு போட்டுருப்பாரு. பாடாத கூட ஃபார்ம் கட்டிட்டாருமா. இப்பதான் அண்ட்ராய்டு போடுறாரு. 4 பேர் காரி குஞ்சு பேர் அண்ட்ராய்டு போடுறாரு. ஏன் அதான் ஏன்டா காஞ்சிர பஸ் ஸ்டாண்ட் இருந்தீங்கன்னு சொன்னேன். தப்பு இல்லம்மா. அது மாதிரி 4 கை வந்துக்குது. இப்ப பொன்மேட்டிலாம் ஃப்ரீ டிக்கெட் ஆகி போச்சு. ஆமா டவுன் ஏரியா ஃப்ரீ டிக்கெட். நான் எந்த பஸ்ல ஏறா அவங்க ஃப்ரீ டிக்கெட் ஆகி போச்சு. ஆட்டக்காரங்க இப்ப பாதி பஸ் வருவா. அந்த பாட்டில முன்னாவது விட்டு நீ ஏறிப்பாங்க பாட்டி. ஓ சரி 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 சரி. இவரு கீழே ஒயிட் ஞானியும் ஒயிட். ஏய் பொட்டி வெயிட். அந்த கீழே இந்த தூக்குன ஒயிட் இல்ல அவருக்கு. கீழே ஒயிட் அவருக்கு. கீழே இந்த தூக்குறாருல அப்ப ஒயிட் ஆகுதுல்ல. ஆமா யாரு தூக்கி பாரு. ஏன் நீ தான் தூக்கி தலைமையில வைக்கிற தலைமையில. நான் தூக்கி வச்சிட்டு எப்படியோ. இவங்க யாரு அது முன்ன யார் நம்ம கேள்வி. அப்படி கிடையாதுடா. நாம முன்ன போய் பொட்டி வச்சு சீட்டு பிடிக்கலான்னு போயிருப்பாரு. சீட்டு பிடிச்சிக்க அப்படின்னா ஆச்சலாட்டு பொங்கல் பறிக்க வந்தாலே ஏன் தோணுவா? தப்பானியா நீ அசிங்க பாத்தியா? எத்தனை யார் நான் இருந்தாலே எத்தனை வருஷம் ஆசை தெரியல. அந்த டவுசர் தேய்ச்சி போட்டு படியில இப்படி காலத்துக்கு வச்சாருமா. அப்படியே சரி பட்டா பட்டா இருந்துச்சு. அடிடே டவுசர் டப்ப 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 டப்புன்னு கீழிங்க வந்துமா. நீ வெயிட் வச்சு போய் வச்சுமா. தர்பூசி இல்ல தர்பூசி இருக்குதா? நாலு கேள்வி காரிங்கடா மூஞ்சிலையும் தேவன் கேட்சிங்க. அசிங்கம் அசிங்கம் சொல்றதான்றா. அவர் எங்க மாமா தான்மா. நீங்க அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நான் சொல்லலான்னு பார்த்தேன். ஏன்னா அவனை எங்க அத்து வீட்டுக்காரமா சொல்லலான்னு பார்த்தேன். இவனோட போனது எங்களோட காரியம். இப்ப நீ கூட உன்ன காரியம். ஆனா இப்படி பார்த்தா எத்தனை வச்சு நான் இந்த டவுசர் தேய்ச்சி போட்டு டப்ப டப்புன்னு கீழி மாடா. சரி தர்பூசி அளவு இருக்குமா. ஐயோ டே உங்க ஐயோ உங்க குடும்பத்துக்காரி வராடே. நல்லது ஒரு குடும்பம். அவன் நாய் வந்து புடுங்கம். வேற யாரும் காவல் இல்லையாப்பா. நம்மளாம் செத்து விட்டான். உங்க அடி வர்றா. சரி விடுமா. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என் மொண்டாட்டி மேரிக்கிறமா. எப்படி ஜாடியே காட்டி இருப்பாரு. எப்படி மகானுக்காரு இப்படின்னு இருப்பாரு. கரெக்ட். ஏன்னா அவங்க அண்ணன் எங்க ஊர்லயே இருந்தாரு. தாயும் புள்ளுமா வந்தானே அவங்க அண்ணன் எங்க ஊர்ல இருந்தாருன்னு சொன்னேன். தெரியும். அதனால உன்னை பார்த்தேன். வாங்கம்மா அவங்க ஊர்ல இருந்தா ஒண்ணு இருந்திருப்பாரு. மாமா மாவரியா எப்ப வந்தியோ அவரை பத்தி பேசவே கூடாதுன்னா ஆமா அதுவா நாடு 56 தேசம் 56 தேசத்துக்கு ராஜா யார் தெரியுமா? அவர்தாமா. யார் அவர்தாமா? நல்லா அவருமா துரியோதன மகாராஜா. துரியோதன மகாராஜா நவுத்து போட்டு போறதுக்கு ஏமா அவருமா தப்பா நினைக்காதமா. அவரு இந்த பேர் சொல்லல. அவருமா நீங்க சொல்லலாம். பொம்னேட்டுக்கு தான் தாலி கட்ட ஆம்பளை மாதிரி சொல்லக்கூடாதான். அதனால நாங்க சொல்றது கிடையாது. அது தாலி கட்ட ஆம்பளை மாதிரி சொன்னா ஆம்பளை மேல கம்மி ஆயிடுமாப்பா. ஆம்பளை பேர் சொன்னா ஆமா. அப்ப ஏன் முன்னாடி சொல்றா? என்னன்னு
எங்கம்மா உங்க வீட்டுக்காரங்கிட்ட வேலு கேண்டிக்கா நீ போய்க்கிறாங்க இல்லாத போது ஆமா யாருன்னா போய் கேட்டாங்கன்னா ரகுபதி நாயகர் ஒரு நாள் வந்து கேட்டுக்கிறாரியா ஏமா குழந்தை ஏதோ உங்க வீட்டுக்காரங்க பெரிய மனுஷன் எல்லாரும் பெரிய மனுஷன் தான் செய்வாங்க. ஏமாமா ஏமா உங்க வீட்டுக்காரன் வேலுன்னு கேட்டா வேலு கேண்டி கட்டுக்கா போய்க்கிறாங்க நேற்று அவங்க வீட்டாண்ட வந்தாங்க. நீ பண்ண தப்பு. என்ன பொம்பளைக்கு சொல்லும்போது ஒரு ஜாட மாடியா சொல்றி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கணும். சொல்லி வச்சுக்கிறேன் என்னன்னு அந்த பட்டி முண்டை கிட்ட சொல்லி வச்சுக்கிறேன் முண்டை சொல்லாதா அவளை கிட்ட சொல்லிக்கிறமா அடி பாவி யாராவது கேட்டாங்கன்னா வேலுன்னு ஆண்டா பேரு சொல்லாதீ பேர் சொல்லாதீ வேலுன்னு சொல்லாதே. முருகர் கையிலுக்கு தான் அது மயிலு மயில் கொக்கு முருகர் கையில வேல் அது முருகர் கையில அது இப்படி கை காட்டுன்னு சொல்லி வச்சுக்கிறான். எப்ப பார்த்தாலும் என் பேர் சொல்லி அவன் எனக்கு தாலியார் போல தெரியல பட்டி முண்டை அதுக்கு ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுற? என் பேர் சொல்றல மாமா இல்ல அவ தாலியாருக்கு நீ ஏன் கஷ்டப்படுற? எனக்கு தான் பாருங்க ஒரு நாளைக்கு கோவம் வந்துச்சுன்னா அன்னைக்கு தான் ரோட்ல போகும்போது எத்தனையோ லாரி வருது. ஆமா. புறகணி வண்டி ஓட்டினா டக்குன்னு அறுத்துட்டு போறா. யாரு நம்ம கம்பெனில ஒருத்த விட்டாங்கண்ணா வாய்ச்சிக்கணும் 100 பேர்கள் கவிரவர்கள் கோயில் வண்டியில விட்டுவங்கண்ணா அவதான் சொன்னானாம்பா 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நான் இங்க வந்தேன் அப்படின்னு. ஆமா என்ன 56 தேசத்துக்கு ராஜா கௌரவர்கள் 100 பேர் எல்லோருக்கும் இளையவர் யார் தெரியுமா? மகாராஜா அவருடைய மனைவிதான் நானு. என்னுடைய நாமதேயம் தனலட்சுமி. எங்களை பார்த்தா எதனா குறைய தெரியுதா? தனலட்சுமி மொத்தம் தோங்குதுமா நகமா நகை செட்டு எப்படிமா தொங்குதியா? அப்படி எப்படி தொங்குதே இல்லையம்மா அதுதான் சாப்பிட்டா தொங்குது. தொங்குறது முடியும் நிக்கிறது முடியும். என்ன குறை தூங்கினே பாக்குறாரு. டேய் 56 தேசத்துல எனக்கு எந்த குறையும் கிடையாது. ஆமா இருந்தாலும் மனிதனும் தெரியும் அக்காவை பார்க்கணும். புறப்பட அரண்மனைக்கு போகலாம். தங்கைமார்கள் என்னை கூட எத்தனை மக்கா வாயுவாயம்மா நீயும் இந்த பாராகிய பூமியிலே நோயற்ற வாயுவும் குறைவற்ற செல்வம் பெற்று மஞ்சள் குங்குமத்தோடு மனநிறைவோடு எங்க எல்லாருக்கும் நீ அக்காவா இருக்கும்போது எங்களுக்கு என்னதான் குறை வர போகுது? எந்த குறையும் கிடையாது. வாங்கி கொடுத்தேன் டீ குடிக்கிறது கூட விடாதீங்க நீங்க. தாத்தா யாரா வாத்தா போட்டுதியா? எங்க அக்காவை அடிபடுத்திட்டோம். எங்க அக்காவை நல்லா மாத்திட்டாங்க. இருந்தாலும் எங்க பெருமை சொன்னதானே உனக்கு புரியும். ஆமா அவங்க பெருமை சொல்லுமா? நம்ம பெருமை அவங்ககிட்ட சொல்லுங்க. டீ வந்துச்சுமா? சரி விடுங்க. நீ சொல்லுமா? பெருமை தண்ணில் மிகுந்தே அருமை அருமையான பாட்டுமா. எப்படி சிறப்பா பாட்டிமா? பெருமை தண்ணில் மிகுந்த அருமை மாதர்களோடு பெருந்தினி மாதிதோ வந்தாய் பல்லாயில் ஏறி அப்படியே சொன்னாங்க. பெருமை தனில் மிகுந்த அருமை மாதர்களோடு பெருந்திரு மாதிதோ வந்தார். பெருந்திரு மாது வந்தால் எங்க 99 பேருக்கு முன்னே எங்க அக்கா தான் இந்த வீட்டுல காலேஜ் வச்சாங்க. அதனால எங்க மாமியாரா பார்த்து பெருந்திருவாள் அப்படின்னு சொன்னாங்க. பல்லக்கில் ஏறினா பெல்லாவில் ஏறினா பல்லக்குடா பல்லக்கு
மதங்கள் டேய் நாங்க ஒத்தா வாரத்துக்கு எத்தனை பேர் தெரியுமா ஒத்தா வாரத்தி மார்கல்ரா என் காதுக்கு வேற மாதிரி கேட்சுமா என்ன கேட்டது நான் சொன்ன ஆசைங்க நீ போ டேய் நாங்க 1 2 3 4 5 இஸ்திங்க போட போகுது டேய் மொத்தம் நாங்க 100 பேர்ரா 100 பேர் தேவிமார்கள் 100 பேர்கள் நாங்க 100 பேர் வீதியில போனா இந்த ஜனங்களாம் பார்த்து எங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? இந்த பரவாயில்ல இவங்க தான் நாட்டுக்கு ராணிங்களா? ராணிகளா? தானியே வாழணும். நான் முன்னாடி சாலிக்கு குடுமா எங்க அக்காவுக்கு கஷ்டம் எப்பவுமே கட்டு கட்ட மாட்டாரு எங்க போற வேஸ்ட்ல குடிச்சு போடுவாரு டேய் நாங்க 100 பேர் விளையாடுனா வேறு எங்களுக்கு இந்த இடம் தான் பத்தாது. ஆமா ஏறி இறங்கிட்டு நீங்க ஆமா கலக்கி கலக்கி விட்டுடலாம் அதான் உங்களுக்கு போட்டீங்க வச்சுக்கோ அது ஏறி போடுவாங்க ஒரு கேள்வி சொன்னால நான் எதுக்குள்ள சொன்ன அர்த்தத்தை தகுந்தால்தான் இங்க பேசுறேன். எதற்காக பாண்டாள் இறந்து விட்டாதாக 9ஆம் நடப்பும் 10ஆம் நேற்று கருமாதி வைத்திருக்கிறார்கள். இருக்கிறாங்களா இல்லையான்னு இப்ப நமக்கு தெரியணும். ஆண்டி. டேய் வேலை ஓடே நீ சீக்கிரமா போய் எங்க மாமியாண்ட மாமியார் ரெண்டு நான் போகணும் ஆமா அது ஆளுல இருக்கிறது போ உங்க மாமியார் போய் சாட்டுமா மருமகள்லாம் வருஷம் ஏன்னா நீ வெளிவேறு அது கண்ணு கட்டிங்குது நீ உள்ள போய் பாத்துறாத நான் எப்பனா நான் பாத்துக்கிறேன்னா வெளி பொம்மைட்டு வந்ததான் துணிச்சிட்டு வருவான் அம்மா ஹாஸ்பிடல்ல நின்னு கூடு சொக்கா இன் பண்ணி விடுறேன் போய் பயவச்சா கூடுடா நாங்க பாத்து வாங்க
யார் இங்கே? வணக்கம் வணக்கம். ஆசீர் ஆசீர் ஆசீர். நலமுடன் இருக்க வேண்டும் அப்பா. அப்படி இருந்தாலும் இந்த பெருத்த சபையில் வந்திருக்கக்கூடிய வெண்பாவை யார் என்று விளக்கம் புரிந்து கொண்டாயா? எனக்கு அமர்ந்திருக்க சபைக்கு சொன்னால் தெரியும். இதுவா என்ன நாடு? அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய மாமன்னன் பேரரசன் யார் தெரியுமா? சிந்துராட்டிய மகாராஜா. அண்ணனுடைய மனைவி தப்பனானே. என்னுடைய பெயரோ காந்தாரி அம்மையார் முண்டே. ஆமா, காந்தாரி முண்டை. சித்தப்பு காந்தாரி அம்மையார் உண்டே. காந்தாரி அம்மையார் உண்டே. ஆமா, அப்படி என்ற பெயரை வகித்து என்னுடைய கணவனை மணந்து இந்த அஸ்தினாபுரத்திலே யாதொரு குறையும் இல்லாமல் இந்த நாட்டுக்கே மகாராணியா இருந்து வர்றோம். ஆமா, குறை என்பது தாய். எனக்கு எத்தனை குழந்தைங்க தெரியுமா? எத்தனை பேர்கள்? 100 பிள்ளையும் ஒரு பெண்ணையும் இருந்திருக்கின்றா. 101 குழந்தைகள். சந்தேகம். ஏன்னா 100 வயது பெத்து அதோட நிறுத்திட்டே ஒன்னும் பெத்துக்கு போறியான்னு கேட்டேன். என்னுடைய கணவர் அந்தக மகாராஜன். ஆமா, அந்தக மகாராஜன் இருக்கும்போதே 101 குழந்தை தான். கண் தெரியாத ஆளுங்க 101. உன்னை கண்ணு தெரிஞ்சிருந்தது இன்னொரு 101 குழந்தை பெற்றிருப்பா 202 குழந்தை ஆயிருக்கும். அப்படி என்ன நான் வீதி நிர்வாக சென்றால் இந்த மக்களை பெற்ற மகராசி வர்றாங்க பத்தியா? இந்தமா நம்ம எதிரில வந்தாங்கன்னா நம்ம போற வேலை எல்லாமே ஜெயமாயிடும், எல்லாம் வெற்றிகரமா முடிஞ்சிடும் அப்படின்னு பெருமையா பேசுவாங்க. பெருமையா பேசுவாங்க. ஆமா, தப்பில்ல. என் பேர் எங்காவது கேள்விப்பட்டிருக்கியா? பயா தண்ணியா? நான் கேள்விப்பட்டுக்கிறேன். கொள்ளா தண்ணியா? காந்தாரி முட்டை பேர் வந்துட்டாடி. அப்படி என்று பேசுவார்கள். அப்படி இருந்தாலும் மாமி மாமின்னு குரல் கேட்குது. மாமி வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் நான் ஓய்வு எடுக்கணுமா? அகட்டும். மாமி திருவண்ணை வணங்குகின்றேன். மாமி சுகமுடன் இருக்க வேண்டும். மாமி புகழே வணக்கம். மாமி நல்லபடியாக இருக்க வேண்டி. மாமி கலைச்சல் கூட வந்துரும். மாமி மறுபடியா நீங்க அனைவரும் இந்த ஆவி என்று சொல்லக்கூடிய உலகத்தில் எந்த குறை இல்லாமல் சுகமோடு. ஐயோ ஏதோ மறுபடி ஏதோ ஆபத்துல மாமி மாமி ஓடியாடுறாங்க. எங்கடா இந்த அரண்மனையில பாக்க வர்றோம்.
விட்டார் என்று ஆமா 9ஆம் எண் நடப்பு 10ஆம் எண் கருமாதி என்று உலகறிய பறைசாற்ற வேண்டும் சொல்கிறார்கள். ராஜ வீதியில் வரும்போது பாண்டவர் உயிரோடு இருக்கிறார்கள். இன்னும் ஓரோடு 6 மாத காலம் கழித்தால் பாண்டவர் நாட்டுக்கு வரப்போகிறார்கள், நல்லாட்சி செய்ய போகிறார் என்று ஒரு வீதியில் இருக்கும் ஆண்களும் பெண்களும் பேசுறாங்க. அடிப்பாளி பாண்டவரே இருக்கிறாங்க சொல்றாங்க. அடி அவர் ரத்தின கொள்ளிப்பம் ஏண்டி மருமகளே வாணி பாண்டவர் மனிதனை உண்மைதாண்டின்னு சொன்னா ஏண்டி பாண்டவர் மனித விட்டார்கள் ஐவருடனே திரௌபதை கொண்ட போல் பாண்டவர் இழந்து விட்டார் என்று உங்களுக்கு யார் சொன்னது? பாண்டவர் மனித உண்மை உங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறீங்க? ஆமா தேச தல சத்யா குள்ளி எட்டி அவர் அனைவருக்கும் இது ஒன்று சொல்லுங்க. நாம வீதியிலே அஸ்தினாபுரம் முடிச்சிருந்தாரு வீதி. ஒவ்வொரு இடத்துலயும் உண்மையை நாம சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நிலையாக சென்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் பாண்டவர் மனித உண்மை தெரியும். ஆமா, கருமாதி செய்ய போறோம். பாண்டவர் இறந்துட்டார்கள். அவங்க செய்ய போறோம். அவங்க கருமகாரி செய்ய போறோம். உண்மையை சொல்லணும். வா வா வா